பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த 3 முக்கிய தீவிரவாதிகள் இன்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் ரமேஷ் என்பவன் பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முக்கிய பங்கு வகித்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இளங்கோவும் குமாரதாசும் அவனுடைய முக்கிய கூட்டாளிகள் என்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேற்கொண்டு போலீசார் நடத்திய புலன் விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை தொடர்ந்து இவர்களது கூட்டாளிகளான பெல்ட் பரமசிவம் என்பவனையும் குண்டுராம் என்பவனையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். பெல்ட் பரமசிவம், குண்டுராம் இருவரும் பல முக்கிய இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தியுள்ளனர். விஜய், போட்டோகிராஃபர் இளங்கோல்ல அவன் தீவிரவாதி அம்மா போலீஸ்காரன் சுட்டுட்டாங்க. இப்பதான் டிவி நியூஸ்ல சொன்னாங்க. அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரே போட்டி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தெரியும். இதுக்கு தான் யாரையுமே ஈஸியா நம்பிடக்கூடாது. நாட்டுல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்பவே தெரியுங்க அவன் கெட்டவன் தான்னு. ஏன்னா அவன் பாக்குற பார்வையே சரியில்லாம இருந்தது. பாத்துருந்தா முதலே சொல்லிக்கலாம்ல. கோபி, செத்தது யாருன்னு தெரியுது இல்ல? அழகர் குலத்துக்காரன். அழகர் குலத்துக்காரங்க கிட்டயே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னு புரியுது இல்ல? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. டிவி பாத்தீங்கல்ல, டிவி ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் போதும், நீங்க பேசுறதுக்கு போங்க. கோபி, என்னாச்சு? கோபிக்கு விஜய் கேட்டேன், அவனை தேடி போயிருக்கேன்னு சொன்னிச்சா? இந்த நியூஸை வேற பார்த்தோன்னே எனக்கு ஹீரோவிலே பதறி போச்சு. என்னாச்சு? அவன்கிட்ட பேசலாம்னு நினைச்சு தானே போனேன். வேற மாதிரி ஆகி துரத்த ஆரம்பிச்சு ஓடி போலீஸ் என்கவுண்டர்ல மாட்டிட்டான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே. ஆமா கோபி, கடவுள் இருக்கார். கடவுள் நிஜமாவே இருக்காரு. இதனால் நீ வேலை சொன்னல, நான் தட்டி கழிச்சல. இனிமே நடு ராத்திரில தூங்கும்போது கூட வேலை கூட நான் செய்யறேன். கண்டிப்பா நான் செய்யறேன். நீங்க பேசிடுங்க. இப்படி ஒருத்தர் தாய்மாமனை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. நான் தான் வந்துட்டேன்ல. நான் முதல்ல அவன்கிட்ட பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன். அவன் கோவமா தான் பேசினான். அப்பவும் நான் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி அவன் ஒரு மாதிரி பேசினா
அடிச்சிட்டேன். எப்படி விஜய் என்னால தாங்கிட்டு இருக்க முடியும்? அதான் சண்டை பெருசாகி நான் அவனை துரத்திட்டு ஓட அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா சொல்லி போலீஸ் என்கவுண்டர்ல மாட்டி அவனை துரத்திட்டு ஓடும்போது கோபத்தோட தான் ஓடினேன். ஆனா ஷூட் பண்ணி அவன் செத்து விழுகிறத பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு விஜய். எப்படியோ நீ இத்தனை நாளும் என்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு தடையா இருந்த காரணங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி இந்த ஞாபகமோ நினைப்போ எதுவுமே உனக்கு இனி உறுத்தலா இருக்கக்கூடாது. இனிமேதான் விஜய் நம்ம 2 பேரும் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். விஜய், நான் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொன்னது பிரச்சனை முடிஞ்சு போச்சு உடனே சந்தோஷமா அந்த அர்த்தத்தை நான் சொல்லவே இல்லை. எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்க, எவ்வளவு மாசம் வேணாலும் எடுத்துக்க, எல்லாத்தையும் மறந்து என்கிட்ட என் புது விஜயா வரணும். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். பின்னாடி வந்து அடிச்சிட்டான், வலிக்குது. விஜய், ஒண்ணும் இல்ல, ஏன் பயப்படுற? என்னோட சக்தி நீதான், எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னடா கண்ணா, சரிடா தூங்குடா செல்லம், அம்மாக்கு நிறைய வேலை இருக்குடா, சொன்னா கேளுடா தங்கம். டேய் தூங்குடா கண்ணா, இப்படியே சினிங்கி அழுதுட்டு இருந்தா உன்னையே நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் வேற வேலையை பார்க்க கூடாதா? எனக்கு ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. ஓ ஓ ஓ, உங்க அப்பா மாதிரிடி நீ, எதை சொன்னாலும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுரு. ஏ பவானி, பவானி. எனக்கா? இவள கொஞ்ச நேரம் பாத்துக்கடி, நான் அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், போய் பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கா? நீ படிச்சிட்டு இருக்கல. ஏய் சொன்ன கேளுடி, அடுப்பங்கரையில நிறைய வேலை இருக்குடி. போக்கா, உனக்கும் மகளுக்கும் வேற வேலையே இல்ல, எப்ப பாரு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. முக்கியமானது படிச்சிட்டு இருக்கேன்ல. அப்போ சோறு வேணாம். ஏய் ரொம்ப அலட்டிக்க கூடாது, சும்மா வந்து பாரு, ரொம்ப தான் பண்ணிக்கிறா. பாத்தியா, நீ பாஸ் ஆயிடுவ, பள்ளி கத்துட்டு பாரு. ஆமா, நான் கஷ்டப்பட்டு படிச்சு அதை ஞாபகம் வச்சுட்டு மறக்காம எழுதினாதான் பாஸ் ஆக முடியும். பள்ளி கத்துனால பாஸ் ஆக முடியாது. வேணா பள்ளியே வந்து பரிசு எழுத சொல்லு. உனக்கு என்ன தெரியும், காலங்காலமா இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா சரி, நீ போய் அரிசி ஒல்ல போடுற வேலையை பாரு. அது சரி, அதிகாரத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அச்சோ, இங்க பாரு, அழக்கூடாதுடா செல்லம், சித்தி படிக்கணும்ல. இங்க பாரு. ஏ பவானி, என்னது படிப்பு நேரத்துல குழந்தைய கொஞ்சிக்கிட்டு? உன் படிப்பும் கிடும், குழந்தையோட தூக்கமும் கிடும். நான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்ப்பா. மாட்டிக்கிட்டு இருக்கியா? யாருக்கிட்ட? உங்க மகக்கிட்டயும் உங்க பேத்திக்கிட்டயும் உங்ககிட்டயும் தான். ஏ தானே இவ்வளவு பாரு, விழா வடின்னு சொன்ன என்ன பேச்சு பேசுறாவ? போடு ரெண்டு. அப்பா நான் தான்ப்பா சாதம் அடுப்புல வச்சிருந்தேன், அதான் பாத்துக்க சொன்னேன். நீ தான் பாத்துக்க சொன்னியா? அப்ப சரி. அப்புறம் தானே இந்த அக்கிரமத்தை கேட்டியா? அந்த போட்டோக்கார பையில இளங்க யாருப்பா? அவன்தாம்மா நம்ம வீட்டுல விசேஷத்துக்கெல்லாம் போட்டோ எடுப்பான்ல. ஆமா, அவனுக்கு இப்ப என்னப்பா? அவன் பாக்குறதுக்கு எவ்வளவு சாதுவா இருக்கிறான். அந்த பையன் இத்தனை மோசமா இருப்பான்னு நினைக்கவே இல்லம்மா. ஏப்பா என்னாச்சு? பாருமா, கோபி வீட்டுல பார்த்தப்ப கூட ரொம்ப மறுவாதையா பழகுனான். அவன் எத்தனை கெட்டவனா இருந்தா போலீஸ் ஒண்ணு சுட்டு கொண்டு இருப்பாங்க சொல்லு. கொன்னுட்டாங்களப்பா? அவன் செத்துட்டானா? ஆமாம்மா, அவன் போட்டோவை போட்டு டிவியில செய்தி எல்லாம் போட்டுக்கிறாங்க. போலீஸ்ல இந்த தீவிரவாதிங்க, ரவுடிங்க இவங்க எல்லாம் சுட்டுக்கிறாங்க. அவங்களோட சேர்த்து இவனையும் சுட்டுக்கிறாங்க. இவன்
அவன் தப்பானவனா இருந்ததுனாலதான் இவனி சுட்டுக்கிறாங்க. ஆமாமா, ஊர்ல இதே பேச்சு. செத்துட்டானப்பா அவன்? நிஜமா செத்துட்டானப்பா? பின்ன பொய்யா சொல்றேன்? அவன் போட்டோ போட்டு செய்தி வந்திருக்குதுமா. பாரு, அந்த பிள்ளைக்கு இந்த வயசுல இப்படி ஒரு சாவு. செத்து தொலையட்டுப்பா. ஒளிஞ்சது பீடன்னு சந்தோஷப்படுங்க. என்ன தானே என்ன இருந்தாலும் தெரிஞ்சவன் அவன் சாவுக்கு இப்படியா சந்தோஷப்படுறது? இல்லப்பா, அவனை முதல்ல இருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் பேச்சு, பாவனை, செயல் எல்லாமே தப்பாவே இருக்கும். அவன் நிச்சயமா நல்லவன்லப்பா. அதான் அப்படி செத்துருக்கான். சரி விடு, யாரு பத்த புள்ளையோ நடுத்தருவுல குண்டடி புட்டி சாவணும்னு அவன் நெத்தில எழுதிருக்குது. அவன் விதிமா அது. சரி அதை விடு, நான் கை கால் கழுவிட்டு வரேன். சோத்தை ரெடி பண்ணுன்னா ஒடிஞ்சது பீட. நீ பவானி, பள்ளி கத்துனா நல்ல சகுனம்னு சொன்னேல, அந்த பாவி பைய செத்ததுக்கு தான் அது கத்தி இருக்கு. போக்கா, நீ வேற ஒரு பள்ளி கத்துனதுக்கு 7 அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணுதாண்டி அர்த்தம். நீ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக பள்ளி வந்து பரீட்சை எழுத முடியுமா? அதனால நீ என்ன பண்ற, நீ ஒழுங்கா போய் படிக்கிற, படிச்சு மார்க் வாங்குற. என்னடி உத்து உத்து பாக்குற? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குழந்தையோட விளையாடிட்டு இருக்க. முதல்ல குழந்தை கீழே போட்டு போய் படிப்போம். சரியான ஆளுக்காணி. நான் இங்க இருந்தா படிக்க முடியாது, நான் வெளியில போறேன். என்னண்ணே ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? எப்படி கோபி பேசுறது? உன்கிட்ட எவ்வளவு விஷயத்தை ஒளிச்சிட்டோம், மறைச்சிட்டோம். நாங்க சுயநலவாதிங்க கோபி. இவ்வளவு விஷயத்தை மறைச்சிருக்கோம். ஆனா நீ எவ்வளவு நல்ல விதமா பழகின. விஜயை விட நீ என்கிட்ட எப்படி பழகின? சகல மாதிரியா பழகின? கூட பிறந்த சகோதரன் மாதிரி பழகின. ஒன்ன போய் ஏமாத்திட்டுமே நினைச்சாதான். அண்ணே, நீங்க என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கீங்கிறது உண்மைதான். ஆனா இது எதையுமே நீங்க என்னை ஏமாத்தினதை நான் எடுத்துக்கவே இல்லையே. இதுக்கு பேரு ஏமாத்துறது இல்லைன்னா வேற என்ன? அண்ணே, விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. இந்த நோக்கம் நல்ல நோக்கம் தானே. இந்த நோக்கத்தை எப்படி தப்பு சொல்ல முடியும்? இதை எப்படி நீங்க என்ன ஏமாத்தினா எடுத்துக்க முடியும்? கோபி, இது உன் பெருந்தன்மை. அப்படி இல்லைண்ணே, சீரியஸாவே சொல்றேன். எனக்கு உங்க மேலேயோ, விஜி மேலேயோ, விஜி கூட பிறந்தவங்க மேலேயோ யார் மேலேயுமே எனக்கு குத்தம் சொல்லணும்னு தோணவே இல்லை. ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே விஷயம் என் வீட்டில் என் தங்கச்சிக்கு நடந்துருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? நேரம் அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் விஷயத்தையா சொல்லியிருப்பேன்? நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணீங்களோ அதே தான் நானும் செஞ்சிருப்பேன். எல்லாரும் என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சீங்க? இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா விஜயை நான் வெறுத்து ஒதுக்கி எங்க நான் விரட்டி விட்டணுங்கிற பயம்தானே. எல்லாருமே சராசரி மனுஷங்க தானே. நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். என்ன எல்லா ஆம்பளைகளும், அதாவது எல்லா புருஷங்களும் தம் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா நான் என் விஜி மேல வச்சிருக்கேன். கோபி அண்ணே, என்னோட எதிர்காலமே என் பொண்டாட்டி விஜய் தான் நினைக்கும் போது எப்படின்னு என்னோட விஜயை நான் வெறுத்து ஒதுக்க முடியும்? கோபி, நாங்க தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அண்ணே, நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். முதல்ல என்ன எடுத்துக்கங்க. விஜயை நான் எவ்வளவு தூரம் நேச்சனோ அந்த அளவுக்கு நான் விஜயை சரியா புரிஞ்சுக்கவே இல்லையே. விஜய் எடுத்துக்கங்க.
விஜய் குழப்பத்துக்கு மேல குழப்பம் குழம்பிக்கிட்டே தான் இருந்துச்சே தவிர என்னை அதுவும் புரிஞ்சுக்கலையே. இதுல யாரும் யாரையும் எதுக்காகவும் தப்பு சொல்லவே முடியாதுண்ணே. இதுல தப்பு சொல்லணும் குறை சொல்லணும் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலையையும் நம்ம நேரத்தையும் நம்ம விதியையும் தான் குறை சொல்லணும். ஆமா கோபி, எனக்கு கூட அப்படிதான் நினைக்க தோணுது. இதுல என்ன வருத்தம்னா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிய வந்திருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரமே போயிருந்திருக்காது. இதை நான் ஈஸியா முடிச்சிருந்திருப்பேன். எல்லாருக்கும் மனக்கசத்தை கொடுத்துருச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே அழுது அழுது அது மனசுக்குள்ளே இந்த விஷயத்தை போட்டு புழுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா இதை சால்வ் பண்ணி எங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கும். அதை என்னாலே சரியா யூகிக்க முடியல. மாமா அடிக்கடி சொல்லுவார், நீ முன்கோபி, முரடன், அவசரக்காரன். அது சரியா தான் போச்சு. நம்ம 2 பேரும் இவ்வளவு நல்லா பழகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட அதை பத்தி நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்க, அருவா தூக்கிட்டு திருவா அழைச்சிருக்க வேண்டியதில்லை. குதிரைக்கு பட்டையை கட்டின மாதிரி என் நோக்கம்லாம் ஒன்னே ஒன்றா தான் இருந்துச்சு. அது என் அக்கா பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அண்ணே, உங்க அக்கா பொண்ணுங்க மேல எப்படி நீங்க கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் விஜய் மேல வச்சிருக்கேன். விஜய்க்கு ஒரு சந்தோஷம்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னன்னு முகமெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கடவுளுக்கு கண்ணு இருக்கு கோபி. என்ன சொல்றீங்க? விஜயை போட்டு பாடாப்படுத்துற கடவுளே நான் நிறைய தடவை வேண்டியிருக்கேன். ஒன்ன மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் விஜயை படம் போட்டு தயார் பண்ணியிருக்கான். அவ பிரச்சனை எல்லாமே ஒன்னாலதான் தீரணும்னு அவர் கணக்கு போட்டு வச்சிருந்திருக்கான். அது நமக்கு தான் தெரியல. விட்டு தள்ளுங்கண்ணே. பழசு எதையுமே யாருமே எப்பவுமே இனிமே பேசவே வேணாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து புதுசா சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிப்போம். அதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரிண்ணே, நீங்க போய் படுங்க. நான் இந்த மருந்து கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் விஜய்.